மே மாதத்தினுடைய இந்த கடைசி நாளில் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆண்டவர் எத்தனையோ நெருக்கடி, எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள், அவைகள் மத்தியில் அவர் நம்முடைய பலனாக, நம்முடைய ஆலோசகராக இருந்து நம்மை அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த மாத வாக்குத்தத்தம் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதிலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அதாவது இந்த வார்த்தையில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சிட்சை ஒரு தற்காலிகமானது. ஆண்டவருடைய சிட்சை எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. ஆனா அவர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்த காலத்துல ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம செய்த செயல்கள், ஆண்டவருக்கு விரோதமா நடந்த காரியங்கள், அது கண்டிப்பா அதை ஆண்டவர் அதனால அவர் வேதனை அடைகிறார், அதனால் அவர் துன்பப்படுகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மோடு பேசுகிறார். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம தான் என்ன பண்றோம்னா, நம்முடைய சுயத்துல நம்முடைய அந்த சுய காரியங்களினாலே ஆண்டவர் என்ன பண்றோம்? கோபப்படுத்துகிறோம். அது ஒருவேளை பெருமையா இருக்கலாம். ஆண்டவருக்கு பெருமை பிடிக்காது. ஆண்டவருக்கு பெருமை பிடிக்காது. அவருடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா தாழ்மை. அதே மாதிரி புறஜாதிகள் வாழ்கிறது போல நாம வாழக்கூடாது. உலக மனிதர்கள் வாழ்வது போல நம்ம வாழக்கூடாது. ஏன்னா நம்ம அவருக்கென்று நம்ம என்ன பண்ணியிருக்கார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மை அவர் ஒரு தெரிந்து கொண்டதோட நோக்கம் என்னன்னா, வித்தியாசமான ஒரு பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, சூழ்நிலையின் காரணமாக நம்முடைய சுய புத்தியின் மேல நம்ம சாய்ந்து நம்ம ஆண்டவர் என்ன பண்றோம்? அநேக நேரங்களில் கோபப்படுத்தி விடுகிறோம், ஆண்டவரை வேதனைப்படுத்தி விடுகிறோம். அதனுடைய அந்த வேதனை நமக்கு அப்ப தெரியறது இல்லை. நமக்கு வேதனை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம். ஆனா நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்தினதுனால இந்த வேதனைகளை நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது? சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏசியா தீர்க்கதரிசி மூலம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டன்றார். அதே போல சொல்றாரு 8ஆம் வசனத்துல, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்றார். அவர் கோபப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? கோபப்படுகிறார். ஏன்னா ஏதோ நம்ம அவருக்கு விரோதமா என்ன பண்றோம்? யோசிக்கிறோம், அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம், அவருக்கு விரோதமாய் நடக்கிறோம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா கோபப்படுகிறார். ஆனா அந்த கோபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கிடையாது. அவர் சொல்றாரு, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன பண்ணுவேன்? இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தரோடு சேர்ந்து கொள்வதும் அவருடைய இரக்கங்களுக்கு நாம பாத்திரமாய் மாறுவதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை விட்டு வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது. ஆண்டவரை விட்டு வாழ்கிற வாழ்க்கை என்னன்னா, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்றது இல்லை, நம்ம அவரோடு நெருக்கமான ஒரு உறவில் இருப்பது, அவரை நாம் சார்ந்து இருப்பது,
அனுதினமும் அவரை தேடுவது. அநேக நேரங்களில் நம்ம அனுதினமும் அவரை என்ன பண்றோம்? தேடாமல் போகிறோம், அவரை மறந்து போகிறோம். இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ரொம்ப நெருக்கி அவரை விட்டு நம்மளை பிரிக்கிறதுல ரொம்ப அது முயற்சிக்கிறது. சோ இதெல்லாம் அவருக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா முதல் வசனத்துல இது எந்த காலத்துல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம்? ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவரின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இதுதான் பிரச்சனையே. ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆதரிக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை காப்பாற்ற நினைக்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளுக்கும் உதவி செய்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு விரோதமா அநேக நேரங்கள்ல கலகம் பண்ணுகிறோம், அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறோம். அப்புறம் சொல்றார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் கோபப்படுறார். அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் நம்ம போகிறதுனால. இந்த நாட்களில நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பற்றிய அறிவும் ஆண்டவரை பற்றி அவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு தேவை. நமக்கு தேவை அறிவு, உணர்வு. ஆண்டு சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வு இல்லாமலும் போகிறார்கள். இது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் டீப்பா நீங்க பாத்தீங்கன்னா, அறிவில்லாமலும் உணர்வு இல்லாமலும் அநேக நேரத்துல ஆண்டவருக்கு விரோதமா நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா கோபப்படுவார். ஏன்னா ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பண்றாருன்னா, இந்த நாட்களிலே நம்ம அவருக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ வேண்டும். அவரை உணர்வோடு தேடணும், அவரை உண்மையோடு என்ன பண்ணணும்? தேடணும். நம்ம வழியை மாத்திக்கணும். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை என் கிட்ட சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன பண்றாரா? பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம அவரோடு சேர்ந்து இருப்பது. இந்த காலங்களில் நம்ம அவரோடு சேர்ந்து இருப்பது, அவரை சார்ந்து இருப்பது, அவரை பற்றி கொள்வது, பரிசுத்தமாய் வாழ்வது, பாவத்தை விட்டு ஓய்வது. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அது ஆண்டவரை துக்கப்படுத்தும் அப்படி என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம விட்டு என்ன பண்ணணும்? ஓய வேண்டும். அதற்கு எனக்கு தேவை அறிவு, உணர்வு. அப்படி நான் அறிந்து உணர்ந்து அவரிடத்துல திரும்பும் போது அவர் சொல்லுகிறார், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அவரோடு அவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். உன்னை கைவிட்டேன், உன்மேல அற்ப காலம் உண்ட கோபத்தினால் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன். இந்த வார்த்தையை கவனிங்க. கைவிட்டேன், என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தேன். இத பார்க்கும்போது ஆண்டவர் அநேக நேரங்களில நம்மளை கைவிட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம்ல. ஆண்டவர் நம்மளை கைவிட்ட மாதிரி ஃபீல் பண்றோம். ஆண்டவருடைய முகத்தை நமக்கு அவர் மறைத்தது போல நம்ம உணர்கிறோம். எல்லாம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, நன்மைகள் இருக்குது, இந்த உலக காரியங்கள் இருக்குது. ஆனா அவர் நம்மளை கைவிடுவாரானால், அவருடைய முகத்தை நமக்கு மறைப்பாரானால், நம்மளால அதை என்ன பண்ண முடியாது? தாழ முடியாது, நம்மளால அதை ஜீர்ணிக்க முடியாது. அப்போ அவருடைய முகத்தின் பிரகாசம் நம் மேல வீசப்பட வேண்டும். அவர் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டும். ஆனா அவர் சொல்றார், நான் என் முகத்தை மறைச்சிட்டேன், அப்புறம்
உன்னை கைவிட்டேன். ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப நேரம் கிடையாது. இமை பொழுது உன்னை கைவிட்டேன். அநேக நேரங்கள்ல நம்மள ஆண்டவர் சரிப்படுத்தணும்னா கைவிடுவார். கைவிட்ட மாதிரி ஃபீல் நமக்கு நடக்கும். அநேக நேரங்கள்ல இந்த உலகத்தை பத்தி நம்ம கத்துக் கொடுக்கணும்னா கைவிடப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையை கத்த நமக்கு கொண்டு வருவார். அப்ப ஃபீல் பண்ணுவோம், நம்மள ஆண்டவர் கைவிட்டார் போலகுது, நமக்கே எப்படி. அப்ப ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன கற்றுக் கொடுப்பார்? இந்த உலகத்து மேல ரொம்ப என்ன பண்ணாத, பாசத்தையும் ஆசையும் வச்சிடாத. இது இந்த உலகம் இவ்வளவுதான், இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் இவ்வளவுதான். இது மேல உன்னுடைய ஆசையை வைக்காத, இது மேல உன்னுடைய மோகத்தை வைக்காத, இது மேல உன்னுடைய பாசத்தை வைக்காத, என்னிடத்தில் திரும்பு. இந்த நாட்களிலே நம்ம கர்த்தரிடத்துல அதிகமா என்ன பண்ணணும்? திரும்பணும். அதிகமாய் கர்த்தரை தேடணும். அதிகம். ஏன்னா நமக்கு எல்லாம் அவர் தான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏசையா அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த ராஜாக்களின் நாட்களிலே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து போனார்கள். கர்த்தருடைய வழிகளிலே அவர்கள் நடக்கவில்லை. அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை செய்தாங்க. அவங்க புரஜாதிகளுடைய வழிகளிலே நடந்தார்கள். அப்போ ஆண்டவர் பல முறை பேசுறார். மாட்டு கூட அறிவு இருக்குது, மாட்டுக்கு கூட உணர்வு இருக்குது, நான் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எஜமான் ஒருவன் இருக்கிறேன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய எஜமான் ஒருவர் இருக்கிறார், அவர் மிகவும் நல்லவர், அவர் நம் மீது அன்புள்ள தேவன், அவர் நம்மை நேசிக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப அவரிடத்துல திருமணமா கூடாதா? திரும்பணும். ஆனா இந்த ராஜாக்களின் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்துல திரும்பவில்லை. அவங்க உலகத்தை என்ன பண்ணாங்க? அனுபவிக்கிறவர்களாய் போனார்கள். உலக மக்களை போல வாழ்ந்தார்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் போய்விட்டது. எல்லாரையும் பார்த்து அவங்க வாழ்க்கை என்ன பண்ணாங்க? நாசமாக்கி கொண்டார்கள். ஆனா அதே நேரத்துல அந்த ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். எசேக்கியாவின் நாட்களிலே, எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே எசேக்கியா எழுந்து ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? பேசுகிறார். இப்ப எசேக்கியாவின் காலங்கள்ல அவர்கள் உணர்வு வந்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, அம்மா உன் மேல கோவப்பட்டேன், உன்னை கைவிட்டேன், என் முகத்தை உனக்கு நான் மறைத்தேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இமை பொழுது அப்படின்னு சொல்றாரு. இமை பொழுது உன்னை என்ன பண்ணேன்? நான் கைவிட்டேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன். அப்போ அநேக நேரங்களில் நம்ம கைவிடப்பட்டது போல நினைக்கும் பொழுது, என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு நீங்க நினைக்கும் போது ஒன்னை பொறுத்து கொள்ளுங்கள், அது ஒரு இமை பொழுது அவர் நம்மை கைவிடுகிறார். இமை பொழுதுன்னா அது ரொம்ப நாள் கிடையாது. ஆனா அந்த இமை பொழுது கூட நம்மளால என்ன பண்ண முடியல, தாழ முடியல. நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுகிறோம். இமை பொழுது உன்னை கைவிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு விரோதமா கீழ்ப்படியாம பண்ண போது அவங்க சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. சிறையிருப்புக்கு போன உடனே அப்பதான் அவங்களுக்கு உணர்வு வருது, நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டாரு. நம்ம ஆண்டவர் விட்டு விலகிறதுனால நடந்த காரியம் இதுன்னு உணர்றாங்க. உணர்ந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன பண்ணுவேன்? சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நம்ம சந்திக்கிற இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு என்ன கொண்டு வரணும்னா, உணர்வை கொண்டு கர்த்தரிடத்துல நம்மளை இன்னும் அதிகமா என்ன பண்ணணும்? திருப்பணும். அப்படி திருப்பும் போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உடனே கர்த்தர் நமக்கு இறங்குவார். உடனே நம்ம கர்த்தர் நம்ம மேல இரக்கம் கொண்டு அவர் நம்மளை உடனே சேர்த்து கொள்ளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். சங்கீதங்கள் 30:5 சொல்றாரு. அவர் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்துல
ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா புரிஞ்சுங்க. சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பு உண்டாகும். இன்னைக்கு படுகிற பாடுகளுக்கும் இன்னைக்கு படுகிற கஷ்டங்களுக்கும், நமக்கு படுகிற பாடுகள், படுகிற கஷ்டங்கள், வேதனைகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு உணர்வையும் அறிவையும் கொண்டு வரணும். கர்த்தரிடத்துல நம்ம கர்த்தர் தான் நமக்கு எல்லாம். கர்த்தரிடத்துல நம்மை திரும்ப பண்ணுவது. கஷ்டம் வந்தா மட்டும் ஆண்டவரை தேடுறேன்ல, துன்பம் வந்தா மட்டும் ஆண்டவரை தேடுறேன்ல, எல்லா நேரங்களிலும் அவரை தேட வேண்டும். எல்லா நேரங்களிலும் அவருடைய சமூகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். நம்மளை ஆராய்ந்து அறியணும், நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயையோ நித்தம் நித்தம். ஆண்டவர் கோபப்படுவாரா? கோபப்படுவேன்றார். எப்போ நாம் அவருக்கு விரோதமா பாவம் செய்து அவருக்கு விரோதமா வாழ்ந்தால், அவரை மறந்து வாழ்ந்தால், நம்முடைய சொந்த வழிகளில் போனால் கண்டிப்பா கோபப்படுவார். ஆனா அதே நேரத்தில் நம்ம உணர்வடைந்து அவரிடத்துல திரும்புவோமானால், அவர் சொல்லுகிறார், என் கோபம் ஒரு நிமிஷம், என்னுடைய கிருபையோ நித்தம் நித்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய கிருபை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இது நிறைய இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நான் கோபப்படுவேன்றாரு. அதே நேரத்தில் அது ரொம்ப ஷார்ட் டைம் கோபம். இமை பொழுது உன்னை கைவிட்டன்றார் இல்ல, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்ன்றாரு. ஆனா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நித்தம் நித்தம், நித்திய கிருபையுடன் இறங்குவேன்றார். அதே மாதிரி நீங்க இதே காரியம் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும் போது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆனா கைவிடுவாரா? கைவிடுவார். ஏன் கைவிடுகிறார்? அநேக நேரங்கள் நம்ம கைவிட்டது போல ஏன் உணர்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிட்டார். நம்ம அவருக்கு விரோதமாய் அவரை மறந்து அவருடைய வழிகளில் நடக்காமல் நம்முடைய சொந்த வழிகள் நடந்து கொண்டு நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தா கண்டிப்பா நம்மளை கைவிடுவார். ஆனா அதே நேரத்துல அவரிடத்துல நம்ம திரும்பணும். இந்த நாட்களில் இந்த மாதத்துல வரப்போற புதிய மாதத்துல நம்ம அதிகமாய் கர்த்தரிடத்துல என்ன பண்ணணும்? திரும்பணும். கர்த்தரிடத்துல திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரும் அதை சொல்றது இல்ல. அவர் கோபம் ஒரு நிமிஷம் சொல்லிடுறோம். நல்லா புரிஞ்சுங்க, அவர் கோபப்படுவேன்றார். அவர் கோபப்படுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்மளை சரிப்படுத்துவதற்கு, நம்மை அவரிடமாய் திருப்புவதற்கு. நம்மை கைவிடுவார். நம்மளை கைவிடும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னவாகும். எல்லாமே நம்மளை சூழ்ந்து கொள்ளும். எல்லா பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். எல்லா போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். சிறை இருப்புக்குள்ளே நாம் போய்விடுவோம். நமக்குள்ள ஒரு மெய்யான சமாதானம் இருக்காது. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவருடைய பிள்ளைகள் அவரிடத்துல திரும்பணும்னு விரும்புகிறார். அதுக்குதான் அவர் கோபப்படுகிறார். இந்த நாட்களிலே கர்த்தரிடத்துல நம்ம திரும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னென்ன காரியம் எல்லாம் நம்ம சரியில்லை, அதை ஆராய்ந்து பார்த்து முழு மனதோடு கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்குவார். கைவிடுவாரா? கைவிடுவார். ஆனா அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இறுக்கமான உருக்கங்களால் உன்னை என்ன பண்ணுவேன்? திரும்பவும் சேர்த்து கொள்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரிடத்துல நம்ம சேர்ந்து வாழ்வது, கர்த்தரிடத்துல நெருக்கமா இருப்பது, கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருப்பது, அந்நிய ஜாதிகளை போல புறஜாதிகளை போல நம்ம வாழாமல் இருப்பது, நாம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளத்தோடு இருக்க விரும்புவது. இந்த ஜனங்கள் பாருங்க, ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆனா அவர் கைவிட்டதை நம்ம உணரும் போது ஒண்ணு புரிந்து கொள்ளணும், நம்ம மேல ஏதோ தவறு இருக்கிறது,
அதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறது, வருகிறது. நான் சிறையிருப்புக்குள்ள போறேன், நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அப்ப நான் கர்த்தரிடத்துல என்ன பண்ணணும், திரும்பணும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையோடு என்ன பண்ணுவாராம், இறங்குவார். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு இறங்குவார். இந்த மாதத்துல அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, இறங்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என்னைக்குமே இப்படியே நம்மளை விட்டுற மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க பார்க்கிற, இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த பிரச்சனையில என்னைக்குமே நீங்க இருக்க மாட்டீங்க. அவர் நித்திய கிருபையுடன் இறங்குவார். அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். 33 வசனம் சொல்லுது, அவர் மனுப்புத்திரரை, அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பம் எதனால வந்தது, ஏன் இவ்வளவு துயரம்? அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் மனப்பூர்வமா உனக்கு செய்யறது இல்லை. அப்படின்னு அர்த்தம், மனசு இல்லாம தான் சில சூழ்நிலைகள்ல நம்ம விடுகிறார். மனசு இல்லாம தான் சில நெருக்கடியை சந்திக்க விடுகிறார். அவருக்கு மனசு இல்லை. ஆனா நம்ம அப்படி போனாதான் நமக்கு புரியும். அந்த வழியா போனாதான் நமக்கு சில காரியங்கள் நமக்கு என்ன பண்ணும், தெரியும். உலக மனிதர்களை போல நம்ம இந்த உலகமோ இந்த உலகத்தின் காரியங்கள் மீது போகாம கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்துல திரும்பணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல நம்ம திரும்பும் போது அவர் கண்டிப்பா இறங்குவார். அதே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 42 வசனத்துல, நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். 40 வசனம், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இந்த நாட்கள் நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு ஒரு உணர்வு வரணும். நம்ம அதிகமாய் ஜெபிக்கணும். ஜெபம் போதாது. கர்த்தரை தேடுகிற அந்த கர்த்தரை தேடுகிற அந்த காலங்கள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடணும். நமக்கு இன்னும் அதிகமாய் அவரை என்ன பண்ணணும், நேசிக்கணும். அவரை இன்னும் உண்மையாய் நேசிக்கணும். அவர் சொல்றார், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துக்கு ஏறெடுக்க கடவோம். வெறும் கைகளை உயர்த்துவதில்லை, இருதயத்தை ஏறெடுக்கணும். தேவன் வெறும் ஆக்ஷனை பார்க்கல, இருதயத்தையும் பார்க்கிறார். இந்த நாட்கள் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னு பார்க்கல, உங்க இருதயத்தை பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். என்ன இருதயத்தோடு நீ வந்திருக்கிறாய்? வெறும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறாயா, அல்லது எனக்கு நீங்க வேணும்னு வந்திருக்கிறாயா? நீங்க தான் எல்லாரும் வந்திருக்கிறாயா? இன்னைக்கு நிறைய பேருக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும். ஆண்டவர் கொடுப்பாரா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை? கட்டாயம் தருவார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுங்க, அது ரொம்ப தேவைதான். நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும், நமக்கு வேண்டியதெல்லாம் அவருக்கு தருவார். ஆனா ஒருபோதும் நம்ம அவரை விட்டு போயிடக்கூடாது. ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டியினுடைய பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை கொடுத்து அவனை தூரத்துக்கு அனுப்பிட்டானா. அந்த மாதிரி நம்ம போக கூடாதுங்க. ஈசாக்கு மாதிரி அவர் கூட இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாம் கொடுக்குறாரு, ஆனா அவரை விட்டு தூரம் போயிடுறாங்க. ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாம் இருந்து நான் அவரை விட்டு போய் வாழ்வது எனக்கு சந்தோஷம் கிடையாது, எனக்கு நிம்மதி கிடையாது. அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நித்திய வாழ்வுக்கு என்னை ஆயத்தமாக்காது. எல்லாம் இருக்குது, ஆனா அவரை விட்டு நான் தூரம் போயினே இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய எல்லாம் வேணுமா, இல்ல அவர் வேணுமா? அவரே நமக்கு எல்லாமா இருக்க வேண்டும். அவரோடு நெருக்கமா இருக்க வேண்டும். அவரோடு இருந்தால் எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா சொல்றல, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம இருதயம் எங்க இருக்கிறது? நம்முடைய இருதயம் எதை சார்ந்திருக்கு? பொருளாசையை சார்ந்திருக்கிறது, உலகத்துல சார்ந்திருக்குது, மாம்ச இச்சைகளை சார்ந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க,
நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இந்த நாட்களிலே கர்த்தரிடத்தில் திரும்பணும், அதிகமாய் கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தரிடத்தில் திரும்பினா என்ன ஆகுனா, நீங்க கர்த்தர் கூட இருப்பீங்க, அவர் கூட இருப்பீங்க, அவர் உங்களோடு இருப்பார். கைவிட்டேன் ஆனா சேர்த்துக் கொள்வேன்றார்ல, அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து வெளியில அவரை விட்டு போறது நமக்கு வேணாம். அவரோடு இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அவரோடு இருந்தால் எல்லாமே நம்மோடு இருக்கும். அப்போ இந்த 2025 வருஷம் வருகின்ற 6ஆம் மாதம், இந்த வருகிற 6ஆம் மாதத்துல நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் சேர வேண்டும். மற்ற எல்லாவற்றை பார்க்கலாம் அவரே நமக்கு என்னது மேன்மையானவராய் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இந்த கவனிங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. நாம பண்ண தவறுனாலதான் நம்ம இந்த சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிச்சிருக்கிறார். அவர் அனுமதித்தது எதுக்குன்னா நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு. அப்ப ஆண்டவர் என்னை கைவிட்டார், அவருடைய முகத்தை மறைக்கிறார் அப்படின்னா என்னை என்றென்றைக்கும் தள்ளிவிடுவதற்கல்ல, என்னை என்றென்றைக்கும் கைவிடுவதற்கல்ல, என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கி அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவனாகும் பொருட்டு. எபிரேயர்ல பாருங்க, ரொம்ப அழகா அதை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். எபிரேயர் 12:10-11. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10-11. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள் சொல்லப்படுது. நம்முடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? நம்ம நல்லதுக்கு தான் நம்மளை சிட்சிக்கிறாங்க. எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை சும்மாவா நோண்டிக்கினே இருப்பாங்க, சும்மாவா சிட்சிப்பாங்க? இல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி, இப்படிதான் என் பிள்ளைங்களுக்கு நல்லது, இதுதான் நல்லதுன்னு அவங்களுக்கு தோன்றுது, அதனால என்ன பண்றாங்க? கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். சிட்சை எவ்வளவு நாளுங்க? கொஞ்ச காலம். ஏன் சிட்சிக்கிறாங்க? ஏன் கஷ்டப்படுத்துறாங்க? நல்லது, நலம் என்று இதுதான் நல்லது, நலம் என்று தோன்றுகிறபடி. அப்ப ஆண்டவர் நம்ம சிட்சிக்கிறார். ஏன்? அவர் நம்முடைய தகப்பன். ஏன் நம்மளை சிட்சிக்கிறார்? ஏன் நம்மளை சஞ்சலப்படுத்துகிறார்? அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஆனால் ஏன் சஞ்சலப்படுத்துகிறார்? ஏன் சஞ்சலப்படுத்துகிறார் என்று சொன்னால், அது அடுத்த வசனம் கவனிங்க. இவரோ நம்முடைய தேவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போ அவர் எவ்வளவு பரிசுத்தரா இருக்கிறார்ல, நாம பரிசுத்தமா வாழணும். நம்ம உலகாசையும் பணாசையும் பொருளாசையும் இந்த உலகத்தையே பெருசா நினைத்து கொண்டு உலகத்து பின்னால ஓடுவதை அவர் விரும்பல. அல்லேலூயா. நமக்கு எல்லாமே யாரு? அவர்தான். இந்த அறிவு நமக்கு தேவை, இந்த உணர்வு நமக்கு தேவை. அவர் இருந்தால் எல்லாம் எனக்கு போதுமானதா இருக்கும். யார் முக்கியம்? அவரே முக்கியம். அப்ப அவர் என் கூட இருக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? அவருடைய பரிசுத்தத்தை நாம் தேடணும், பரிசுத்தமா வாழணும், அசுத்தமான காரியங்களை விட்டு ஓடணும், அருவருப்பான காரியங்களை விட்டு ஓடணும். நம்ம ஓடலைன்னா நம்ம கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? சிட்சிப்பார். ஏன் சிட்சிக்கிறார்? அதுதான் நமக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு. வருகிற இந்த 6ஆம் மாதத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் நமக்கு நலம் என்று தோன்றுகிறபடிதான் நம்மை நடத்துவார். எது நல்லதுன்னு நமக்கு தெரியும். அவருடைய நோக்கம் எல்லாம் நமக்கு நல்லது செய்யணும். நல்லதுன்னா என்ன அர்த்தம்? வெறும் பணத்தையும் பொருளையும் புகழையும் கொடுத்து உங்களை அவரை விட்டு தூரம் அனுப்புறது இல்ல, அவரோடு உங்களை சேர்த்துக் கொள்வது. உங்களை கைவிடுவதல்ல, உங்களை சேர்த்துக் கொள்வது. அல்லேலூயா. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இல்ல, தம்முடைய முகத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவது. அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? மாற வேண்டும்.
அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கிறவர்களாக. இவரோ என்ன பண்றாரா? நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. சில துன்பத்தின் வழியில, சில கடினமான சூழ்நிலை, மன கஷ்டத்தின் மத்தியில, குழப்பத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கர்த்தர் என்னை அனுப்புறாருன்னா புரிய வைக்கிறாரு. தெளிவா புரிய வைக்கிறாரு. என்ன புரிய வைக்கிறாரு? என்கிட்ட வா, நீ எங்கேயோ போயிட்டு இருக்கிற, உன்னுடைய எண்ணம் எல்லாம் வேற எங்கேயோ போகுது. இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். இந்த உலகத்துல எல்லாம் இருக்குங்க, எல்லாம் நமக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆனா அது பின்னால நம்ம போயிடக்கூடாது. அவைகள் நமக்கு முக்கியம் இல்ல. அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்ப கர்த்தரை தேடணும்னா அவருக்கு பிரியமா வாழ்வதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அவருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு விலகணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நம்ம பரிசுத்தமாகணும். ஆண்டவர் நம்மை நடத்த நம்ம சுத்திகரிக்கப்படணும். அவர் நம்மை உயர்த்த நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆகணும். இல்லைன்னா அந்த உயர்வு நம்ம அவரை விட்டு பிரிச்சிரும். உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. ஆசீர்வாதம் வரும்போது, மேன்மைகள் வரும்பொழுது இருதயம் என்ன ஆகுது? இயேசு சொல்லுகிறார், லௌகிக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்தினாலும் உங்கள் இருதயம் பாரமாகாதபடி ஜாக்கிரதையா இருங்கள். இந்த உலகத்தை பெருசா நினைச்சிடாதீங்க. இந்த உலகம் முக்கியம் இல்லைங்க, அவர் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கலாம். எல்லாம் அந்தந்த நேரத்தில் அதை தருவாரு, அதை செய்வாரு. என்ன நம்முடைய நோக்கம் என்னவா மாறிடுதுன்னா, ஆண்டவரை தேடுறதே ஆசீர்வாதத்துக்காகத்தான் அப்படி ஆயிடுது இல்ல? இன்னைக்கு கூட ஏன் வந்திருக்கிறோம்? வாக்குத்தத்த ஆசீர்வாதம், ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனை. வர மாசம் நான் ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லைங்க, வர மாசம் நான் இன்னும் கர்த்தரிடத்துல அதிகமா நெருங்கணும், இன்னும் கர்த்தரை தேடணும், அவருக்கு பிரியமா வாழ்வதை நான் கவனம் கொள்ளணும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஓயணும், இன்னும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்ம அவரை தேடுறது குறைஞ்சு போச்சு பாருங்க. எல்லாம் இருந்தா அவரை தேடுறது குறையுது இல்ல? எதுவும் இல்ல, கஷ்டம்னா அவரை தேடுறது கூடுது. அவரை தேடுறோம், வேற வழி இல்லை. அவர் தான் மாத்தணும், அவர் தான் உதவி செய்யணும், அவரை தேடுறோம். இந்த ஜனங்க நல்லா சொகுசா இருந்தாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துல எல்லாம் குறைவில்லாம இருந்தது, எல்லாம் அவர்களுக்கு நிறைவா இருந்தது. கர்த்தரை மறந்து போயிட்டாங்க. யசூரன் கொழுத்து உதைத்தான். கானான் தேசத்துல ஆசீர்வாதமா இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, கர்த்தரை மறந்து போனார்கள். அடிக்கடி ஒருத்தரை எழுப்பி அவங்கள கர்த்தரிடத்துல திரும்புங்கள்னு சொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனா சிறையிருப்புக்கு போன உடனே கர்த்தரை தேடினாங்க, உண்மையா தேடினாங்க. அப்ப புரிஞ்சது நம்மள ஆண்டவர் எப்படி வச்சிருந்தாரு, நம்ம எப்படி நம்முடைய இருதயம் சீர்கட்டு போய், இருதயம் கொழுத்து போய் ஆண்டவரை நம்ம மறந்து ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சு போச்சு, பரிசுத்தமா வாழ்வது குறைஞ்சு போச்சு. இப்படிலாம் குறைந்ததுனால ஆண்டவர் நம்மளை இமை பொழுது கைவிடுகிறார். அது நல்லதுக்கு தான் கைவிடுகிறார். இமை பொழுது நம்முடைய முகத்தை மறைக்கிறார். நம்ம அவருக்கு நலம் என்று அது தோன்றுகிறது. அப்படி நலம் என்று தோன்றுகிறதுனால அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம பரிசுத்தமா வாழ்வது தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் தூக்கி தூக்கி மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இது இல்லை, அது இல்லை, அது நடக்கணும், இது நடக்கணும். எல்லாம் நடக்கும். அவரை தேடு, அவர் மேல அன்பு வை, அவரை நேசித்து பழகு, அவரோடு நெருக்கமா இரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி அவரோடு நெருக்கமா அவரோட தேடி பழகணும்னா அவர் சொல்றாரு, என்னுடைய அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். என்ன சொல்றாரு? உருக்கமான இரக்கங்களால். நான் உன்னை கைவிட்டேன், நான் உருக்கமான இரக்கங்களால் ஆண்டவரோடு சேர்ந்து கொள்வது, சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றாரு. உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன பண்ணுவேன்? சேர்த்துக் கொள்வேன். இந்த கைவிடுதல் பாருங்க, அது பிரசன்ட் டைம்ல சொல்லப்பட்டது. கைவிட்டேன், இப்போ பிரசன்ட்ல. சேர்த்துக் கொள்வேன் என்பது ஃபியூச்சர் ப்ராமிஸ். சேர்த்துக் கொள்வேன். இன்னைக்கு கைவிட்ட மாதிரி உணரலாம்,
இன்னைக்கு கைவிட்ட மாதிரி யாரெல்லாம் உணர்றீங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் கலங்கி நிக்கிறீங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் திகைத்து நிற்கிறீங்களோ, நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, நமக்கு அவரை விட்டா வேற வழி இல்ல. அவரை உண்மையா நான் தேடணும், அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர்ல தெரியுமா உங்களை சேர்த்துக் கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ரொம்ப பெரியது. உருக்கமான இரக்கங்களால் உங்களை என்ன பண்ணுவாங்க, இதை விட ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு கிடையவே கிடையாதுங்க. அவர் சொன்னாரு, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். 2025 இந்த நாள் முதற்கொண்டு சொல்லுகிறேன், அவரோடு சேர்ந்து வாழ்வதுதான் சிறப்பான வாழ்க்கை. அவரோடு சேர்ந்து இருப்பது. அவரோடு நம்ம சேர்ந்திருந்தால் எல்லாம் எப்படி நடக்கும்? அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் சரி பண்ணுவார், எல்லாவற்றையும் அவர் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சுக்குவார், எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும், எல்லாத்தையும் அவர் மாற்றுவார், எல்லாம் சரியாகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது என்ன அவர் சொல்றாரு, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அது எப்படிப்பட்ட ஒரு உருக்கமான இரக்கங்கள்? அது ஒரு எரேமியா 31:3 எரேமியா 31:3 எடுங்க. இந்த உருக்கமான இரக்கங்களை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, ஸ்தோத்திர ஆண்டவரே. 30 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் ஆமேன் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன், என் கிட்ட சேர்த்துக் கொள்ளுகிறேன். நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுற, எல்லாம் நலமா இருக்கும் போது நம்ம அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம், அவரை மறந்து போகிறோம், அவரை எண்ணாமல் போகிறோம். இப்போ நமக்கு அவரோடு சேர்ந்து வாழ்வது, அல்லேலூயா, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ள அவருக்கு பிடிச்ச காரியங்களை செய்வது, அவருக்கு பிரியமாய் வாழ்வது. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன், இழுத்துக் கொள்வேன். அல்லேலூயா, காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ற அந்த காரியம், அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம் மாறுவதே கிடையாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்கள் மாறுவதே இல்லை. நம்மளை அவர் கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறார், அவரோடு இருக்க விரும்புகிறார், அவரோடு சேர்ந்து வாழ விரும்புகிறார். அவரை விட்டு விலகி வாழ்வது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. 2025 இந்த நாள்ல இன்னும் அவரை பற்றி பிடிப்பது, இன்னும் அவரை சார்ந்து வாழ்வது, இன்னும் அவரோடு நெருக்கமாயிருப்பது, மற்ற எல்லா காரியத்தை விட அவரை நாம் மேலாய் நினைப்பது. அதே போல ஏசாயா 49:15-16, ஏசாயா 49:15-16 ஆண்டவர் அதே பாருங்க, அவர் மாறாதவர், எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி பேசுறாரு பாருங்க. இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ போதும் போதும். அல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவரை மறந்துடுறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் உன் மேல நினைவா இருக்கிறேன், உன்னையே நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எப்போ நீ என் சமூகத்துக்கு வருவேன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அநேக நேரங்கள் அவருடைய சமூகத்துக்கு நம்ம ஒரு உண்மையான இருதயத்தோடு வருவது கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் அவள் மறப்பாலோ, அவள் மறந்தாலும் அவர் சொல்றாரு, உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்கள் மாறுவதே இல்லை, அவருடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம் கூட கிடையாது. நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. 8ஆம் வசனத்துல அதே ஏசாயா 54:8 கொஞ்சம் படிங்களேன். 54:8.
ஆமென். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஒரு நாளும் கர்த்தர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு நினைக்காத. இந்த சூழ்நிலை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ, அவருக்கும் எனக்கும் உள்ள உறவுல கலங்கம் வந்து விட்டதோ அப்படின்னு நினைக்காத. நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன பண்ணுவேன்? இறங்குவேன் என்று சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற கர்த்தர். அவருடைய அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று அதே எரேமியா தீர்க்கதரிசி மூலம் சொல்றார். கர்த்தருடைய அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதான் நித்திய கிருபை. அவரிடத்தில் நம்ம திரும்பும் போது கண்டிப்பா எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு சரிப்படுத்தி மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, போராட்டங்கள், சோதனைகள், நெருக்கங்கள், பலவிதமான இந்த உலகத்துல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் வரும்போது அது டெம்பரவரி. ஆனா அவருடைய கிருபை நிரந்தரம். எல்லா சூழ்நிலைகளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எப்படிப்பட்டது? டெம்பரவரி. ஆனா அவருடைய கிருபை நித்தியமானது. அவருடைய இரக்கம் நித்தியமானது. அதான் சங்கீதத்துல கூட 103:8-9 சொல்றாரு. அவருடைய அந்த கேரக்டரை பத்தி நம்ம படிக்கும்போது 103:8-9 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க இந்த காலை வேளையில, கர்த்தர் உருக்கமும், எல்லாம் சொல்லுங்க, இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டேறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். ஆனா கடிந்து கொள்வார், கைவிடுவார், முகத்தை மறைப்பார், இதெல்லாம் பண்ணுவார். ஆனா ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள், அவர் எப்பொழுதும் அதை செய்ய மாட்டார். இப்போ நம்ம அவரிடத்துல திரும்பினா கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். இது அப்படியே நான் இப்படியே இருக்கும்னு நினைக்காத. நம்ம அவரிடத்துல திரும்பினா எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் அவர் மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்க மாட்டார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். இதெல்லாம் படிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவருடைய தயை நித்தம். என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எப்பொழுதும் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். இந்த வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். அவர் முகத்தை மறைக்கிறது, கடிந்து கொள்வது, கைவிடுவது, இதெல்லாம் வந்துருச்சுன்னா பிரச்சனை, போராட்டம் தலை தூக்கி நிற்கும். போங்க, சிறையிருப்பு தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் திரும்பினால் நான் எப்பவுமே உன் மேல என்ன பண்ண மாட்டேன். ஆனா நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரிடத்துல திரும்புவோம். இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், கர்த்தரிடத்துல திரும்புவோம். என்ன வந்தாலும் கர்த்தரிடத்துல திரும்புவோம். கடினமான முடியாது என்கிற காரியங்கள் இடத்துல கூட கர்த்தரிடத்துல திரும்புவோம். கர்த்தரிடத்துல திரும்புவதை தவிர வேற வழி இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டுமா? கர்த்தரிடத்துல திரும்புங்கள். அவரை உண்மையா நேசிக்க பழகுங்கள். எல்லாம் வர வர இன்னும் அதிகமாய் அவரை தேடுங்கள். நன்மை வர வர அவர் மீது பாசம் வையுங்கள். அல்லேலூயா. நன்மை வந்தா என்ன பண்றோம்? அவரை விட்டு ஓடிடுறல்ல, அவரை மறந்து போகிறல்ல, நன்றி கெட்டவர்களா போகிறல்ல, ஜெப வாழ்க்கை குறைந்து போகிறது இல்ல, உலகத்து பின்னால ஓடுறல்ல. கேட்டா நான் ரொம்ப பிஸி என்றோம். ஜெபிக்கிற பழக்கம் போய்விடுகிறது. கர்த்தரிடத்துல போய் அப்படியே அவருடைய சமூகத்துல அப்படியே மனம் உவந்து உட்கார்வது குறைந்து போகிறது. ஏன்னா எல்லாம் இருக்குது, எந்த குறைவும் இல்லை. குறைவு வந்தா தானே அவர்கிட்ட போவோம். எல்லாம் நிறைவா ஆசீர்வதிக்கிறாரு. யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? தம் முகத்தை மறைக்கிறார். முகத்தை மறைச்சா பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வியாதி வருது, தொல்லை வருது, சத்துரு எழும்புகிறார்கள், பிசாசு எழும்புது, எல்லாம் வருது, போராட்டம் எழுது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? அவரை மறந்து போகிறோம். இந்த நாட்கள்ல நம்ம ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அவரை தவிர வேற யாரும் நமக்கு மிக முக்கியம் கிடையாது. ஆசீர்வதிக்க உயர்த்த உயர்த்த மேன்மைப்பட நல்லா இருக்க அவர் கூட இருக்கிறது தான் செக்யூர் அண்ட் சேஃப். அவர் கூட இருப்பதுதான் பாதுகாப்பானது. அவர் கூட இருப்பதுதான் நல்லது. அவர் முகத்தை சொல்றார், நான் என்னைக்கும் மறைக்க மாட்டேன், நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன்,
தேவன் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, முகத்தை மறைச்சாரு, கை விட்டாரு, சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. அப்ப வாக்கு கொடுத்து அனுப்புறாரு, நீங்க போய் அங்க உணர்ந்தீங்கன்னா நான் திரும்ப கொண்டு வருவேன். இது யாராலும் செய்ய முடியாத ஒன்று. சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. நாடு வேற ஒரு மனுஷங்கிட்ட, ஒரு ராஜா கிட்ட போயிடுச்சு. அவங்க சிறையிருப்புல போயிட்டாங்க. திரும்ப அந்த நாடு எப்படி கிடைக்கும்? ஆனா தேவன் மனம் திரும்பினால் அதை திரும்ப தருவார். இன்னைக்கு நீங்க இழந்து போன அத்தனையும் கர்த்தர் திரும்ப தருவார். கர்த்தரிடத்துல திரும்பணும், வேற வழி இல்லை. கர்த்தரை உண்மையா நேசிக்கணும். அவரே, அவர் மாத்திரமே. 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதிக கன மகிமை உண்டாக்குறது. உபத்திரவம் எப்படிப்பட்டதுங்க? லேசானது, ஆனா தாங்க முடியலையே. சொல்றேன்ல, உபத்திரவம் லேசானதா என்னால தாழ முடியல. தேவன் அதிக கனம் மகிமை அதிக கனம் உள்ளதாக அதை மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. மீகா 7:18-19. ஹல்லேலூயா. Thank you Jesus. தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண விரும்புகிறாரா? கிருபை செய்ய விரும்புகிறார். அதனால அவர் என்ன பண்ண மாட்டாரா? என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவைக்கான அவர்கிட்ட வருவது, தேவை நீர் திருந்து விட்டா அவரை விட்டு போறது இருக்கவே கூடாது. அவரை பற்றி கொண்டு வாழ்வது, அவரை சார்ந்து வாழ்வது, அவரை அண்டி வாழ்வது, அவருக்கு பிரியமாய் வாழ்வதை கருத்தில் கொள்வது, அது ரொம்ப முக்கியம். ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை அவரை நினைக்கிறது இல்லை, தினந்தோறும் அவரை நினைப்பது, தினந்தோறும் அவர் சமூகத்துக்கு போவது, அதிகாலையில் அவரை தேடுவது, அவரை உண்மையாய் தேடுவது. எப்பெல்லாம் நம்ம கைவிடப்பட்டதா உணர்றோமோ, எப்பெல்லாம் நம்ம துன்பத்தினால் சூழப்படுகிறோமோ, அப்பதான் நமக்கு அவரை தேடணும்னு உணர்வு வருத ஒழிய, அந்த மற்ற நேரங்கள் அவரை தேடாமல் போகிறோமே, அப்படி இல்லை. எல்லா காலங்களிலும் அவரை தேடுங்கள், எல்லா சூழ்நிலைகளும் அவரை தேடுங்கள். அவரை எப்படி தேடுங்க? அவரை விருப்பத்தோடு அவரை தேடுங்கள். ஒரு முழு இருதயத்தோடு அவர் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். அவர் திரும்ப நம்மையில் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஓ ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கைவிடப்பட்டவர்களை போல உணரும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணராமல் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கும்போது, அவருடைய வாக்கு தத்தத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார், உன்னை திரும்பவும் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறாரே. இந்த நாட்களிலே நம்ம அவருடைய இரக்கத்துக்காகவும் அவர் நம்மை திரும்பவும் சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இறங்குவார், திரும்பவும் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நித்தம் நித்தம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் நம்முடைய லேசான உபத்திரவம் அதிக கன மகிமை உண்டாக்குகிறது, நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்மை அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. நமக்கு நல்லது என்று அவருக்கு தோன்றுகிறது. சில சூழ்நிலையிலே நம்மை நடத்துவது அவருக்கு நல்லது.
நமக்கு நல்லது. இந்த வழியா தான் என் பிள்ளைய நடத்தணும், அப்பதான் இவன் சரிப்படுவான்னா இப்படிதான் நடத்துவார். அப்பதான் அவன் என்னை புரிந்து கொள்வான் அப்படின்னு நடத்துவார். ஆகவே இந்த நாட்களிலே அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகவும், நமக்கு அது நல்லது, இந்த உலகத்தையும் உலகத்தின் உள்ளவைகளில் அன்பு கூறாமல் அவரை முழுசா நேசிப்பதற்கு, முழுமையாய் அவர் மீது அன்பு வைப்பதற்கு. பாதி உலகத்துக்கும் மீதி இயேசுக்கும் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன முழுசா நான் அவருக்கு கொடுக்கிறேன், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு. மற்றவர்களை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். மற்றதை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையெல்லாம் அவர்தான், ஆசையெல்லாம் அவர்தான். நான் அவரோடு இருக்கணும், அவர் என்னோடு இருக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் கரத்தை பிடித்து கொண்டு நான் உலகத்துல நடக்கணும். நான் தனியா நான் வாழக்கூடாது. அவரோடு நான் இருந்தால் அதுதான் எனக்கு பாதுகாப்பு. அப்ப அவரோடு இருக்கணும்னா நான் அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவர்களாக மாறணும். எனக்கு அது நல்லது. நான் பரிசுத்தமா வாழ்வது எனக்கு நல்லது. பாவத்தை விட்டு வாழ்வது நல்லது. அசுத்தத்தை விட்டு வாழ்வது நல்லது. ஏன்னா அது என் தேவனை பிரியப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பாவம் செய்து செய்து வாழ்வது இல்லைங்க, பாவத்தை விட்டு வாழ்வு. அதுதான் கை விடுறார். பாவத்தை விட்டு வா, அசுத்தமானதை தொடாத, அருவருப்பான வாழ்க்கைக்கு போவாத, தப்பான காரியங்களை செய்யாத, என்ன வேதனைப்படுத்தாத, எனக்கு பிரியமாய் நீ நடந்தால் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். உலக ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை இதெல்லாம் உலகத்துல இன்னைக்கு உலகத்தை நாசம் பண்ணிடுச்சு. கர்த்தர் மேல இருக்கக்கூடிய அன்பு குறைந்து விட்டது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவைகளை எல்லாம் விட்டு நம்மை அவரிடத்துல கிட்டி சேர்த்துக் கொள்வதற்கு அவர் விரும்புகிறபடினாலே இந்த நாட்களிலே அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? அற்ப காலம் உண்ட கோபத்தினால் அவருடைய முகத்தை மறைக்கிறார். இமை பொழுது நம்மை கைவிடுகிறார். அல்லேலூயா. நமக்கு நலம் என்று தோன்றுகிறது. நாம் அவரோடு நெருக்கமாய் இருக்க அவர் விரும்புகிறார். அதிகமாய் அவரை பற்றிக் கொள்வது, பக்தி விருத்தி அடைவது, விசுவாசத்தில் வளர்வது, பரிசுத்தத்தில் அலங்கரிக்கப்படுவது. வெளிப்புறமான அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரத்தில் அன்றுக்கு பயந்து வாழ்வது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்கள்ல எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுற பயம்லாம் வேணும். உலக ஆசீர்வாதம் வேணும், உலக பணம் பொருள் புகழ் வேணும். ஏன்? பெருமையா வாழ்வதற்கு, கர்த்தரை விட்டு விலகி வாழ்வதற்கு இல்லைங்க. கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டு விட்டோமானால் அது ரொம்ப நமக்கு தான் ஆபத்து. அவர் நம்மை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் தம்முடைய முகத்தை மறைப்பதும் அவர் நம்மை கைவிடுவதும் அற்பகாலம்தான். அது எதுக்காக தெரியுமா? நமக்கு நலம் என்று தோன்றுகிறதற்காக, நம்மை சரி செய்வதற்காக. ஹல்லேலூயா. அவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது, அவர் நம்மை சோதிக்கும் பொழுது நாம் பொன்னாக என்ன பண்ணுவோம்? விளங்குவோம். ஹல்லேலூயா. ரோமர் 8:18 சொல்றாரு, இப்பொழுது ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல எண்ணுகிறேன். ஆமேன். இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுங்க, மகிமையான பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறார், மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறார், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறார், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறார். அவர் நம்முடைய இரட்சகர். சில நேரங்களிலே நம்மை அவர் என்ன பண்றாரு? மனப்பூர்வமா சஞ்சலப்படுத்துறது இல்லை, ஆனா சஞ்சலத்துல விடுறாரு, கஷ்டத்துல விடுறாரு, நெருக்கத்துல விடுகிறார். அதன் மூலம் அவர் நமக்கு பரிசுத்தத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். அதன் மூலம் நம்மை இனி வரப்போகிற மகிமைக்கு தயாராக்குகிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க, இன்னைக்கு வேதனைப்படுறீங்கன்னா கவலைப்படாதீங்க.
நாளைக்கு என்ன வரப்போகுது? அவருடைய மகிமை உங்க மேல வரப்போகுது. நாளைக்கு அவர் உங்களை என்ன பண்ண போறாரு? மகிமைப்படுத்தி இந்த மகிமைக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வர போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலை வேளை கர்த்தருடைய பிள்ளைகளை இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் அப்படி யோசித்து பாருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ற. இமைப்பொழுது கைவிட்டேன். ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன பண்ணுவாராம்? சேர்த்து கொள்வார். இன்னும் அவரை இன்னும் அவரோடு நெருக்கமாய் வாழ்வது, இன்னும் அவரை அண்டி வாழ்வது. இந்த உலக காரியங்களை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அவரோடு நெருக்கமாயிருங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரோடு இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரா? நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எல்லாரும் எழுந்திருப்போமா? அந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால என்னை கழுவும். உம்மை மறந்து வாழுகின்ற வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. லௌகிக கவலையினாலும், லௌகிக இச்சையினாலும், உலக கவலையினாலும், ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்தினாலும் எங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு நேசத்தால் நாங்கள் சோகமடையத்தக்கதாக, உங்க மேல அன்பை அதிகமாய் உங்க மேல அன்பு வைக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, அந்த காலை வேளையில உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே வருகிறோம். உம்மை மறந்து வாழ்ந்த ஒவ்வொரு காலங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே we feel very sorry. நாங்க ரொம்ப நாங்க ரொம்ப ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிறோம். உங்களை மறந்த காலங்கள், உம்மை விட்டு விலகி வாழ்ந்த காலங்கள், உம்மை தேடாத காலங்களை ஆண்டவரே நாங்க நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. உங்களை விட்டு எங்களை பிரிக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. உமக்கும் எமக்கும் நடுவில் எதுவும் என்றைக்கும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உம்மை ஆண்டவரே நாங்கள் இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களுடைய கைகளோடு கூட எங்களை இருதயத்தையும் உமக்கு நேராய் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் எங்களை சிட்சித்தார்கள். இவரோ அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே. எல்லா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. என் ஜனங்கள் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்படுவார்களாக. இந்த காலை வேளை எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களும் எங்களை விட்டு நீங்கட்டும். உமக்கு பிரியமில்லாத எல்லா ஆண்டவரே காரியங்கள் எங்களை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயிராமல் தேவ பக்தி உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆபிரகாமை போல தனக்கு ஒரே பேரான குமாரன், தன்னுடைய ஏக புத்திரன் மேல அவன் உயிரையே வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் என்று வரும்பொழுது உண்மையே முதலில் வைத்தானே ஆண்டவரே. அது போல நாங்கள் இந்த உலகத்துல மற்ற எல்லாவற்றை விட நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். உண்மையே நாங்கள் உமக்காக தான் வாழ்கிறோம் என்பதை எங்களுக்கு வரக்கூடிய சோதனையின் மத்தியில நாங்கள் ஆண்டவரே நிரூபித்து ஆபிரகாமை போல எங்களுடைய காரியங்களை பலிபீடத்தின் மேல் வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில பலிபீடத்தின் மீது வைக்கிறோம். உலக ஆசைகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள் இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. உங்க மேல அன்பு பெருகட்டும். உங்க மேல ஆண்டவரே பாசம் பெருகட்டும். பக்தி விருத்தி அடையட்டும். சபை பக்தி விருத்தி அடையட்டும். உம்மை கருத்தாய் தேடுகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்துக்கு எங்களை பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஒரு மகிமையான வாழ்க்கை வாழும்படி அசுத்தமான எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்களை விட்டு விலக கடவது ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி உருக்கமான இரக்கங்களால் இந்த காலை வேளை எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்களை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய அருகாமையிலே உம்முடைய நெருக்கமாய் உம்மோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏதோ எங்களுடைய காரியம் ஆக வேண்டும் என்று உம்மை தேடாமல் உம்மை நேசிக்கிறபடினால் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க மேல உண்மையான அன்போடு உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
எங்கள் இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. எங்க காரியம் வாய்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களை நேசிக்கிறோம், உம்மை ஆண்டவரே உம்மில் அன்பு வைத்திருக்கிறோம். எங்கள் தேவையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே, எங்களுடைய ஆசையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்மை தேடாத நேரங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். உம்மை உண்மையாய் நேசிக்காமல் உலகத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக நாங்கள் உம்மை தேடி இருப்போமானால் அதை மன்னியும் ஆண்டவர். இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மேல் உண்மையான அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள, உம்மை உண்மையாய் நேசித்து வாழ, இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே இன்னும் உம்மை அதிகமாய் நேசிக்க, இன்னும் உம்மை அதிகமாய் நெருங்க, இன்னும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அருகாமையில் சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில எங்களை சுத்திகரியும். இந்த ஆண்டவரே நாட்களிலே ஆண்டவரே எங்களை இன்னும் அதிகமாய் சுத்திகரியும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேறப்பட்டதா இருக்கிற எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதிக கனமகிமை உண்டாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை சீர்படுத்துங்க ஆண்டவரே. வருகிற ஆண்டவரே கர்த்தாவே ஜூன் மாதம் இன்னும் உம்மை தேடுகிற மாதமாக, இன்னும் நாங்கள் பரிசுத்தமாகிற மாதமாக, இன்னும் நாங்கள் மர்வமாக்கப்படுகின்ற ஒரு மாதமாக எங்களை பொன்னாக விளங்க பண்ணுங்கப்பா. எங்களை பொன்னாக விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி, முழு பரிசுத்த நாமத்தை சோதி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென்.